இஸ்லாமிய எதிரிகள் இருக்காங்கல்ல, இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ, என்னென்ன பலத்தை பயன்படுத்த வேண்டுமோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஒற்றுமை, இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று. ஆனால் அன்பானவர்களே, இவன் அல்ல, இவனுடைய அப்பன் அல்ல, இவனுடைய பாட்டன் அல்ல, இவனுடைய முப்பாட்டன் அல்ல, முப்பாட்டனுக்கு மேல் முப்பாட்டனாக இருந்த ஃபிரௌன் இருக்கின்றானே, இஸ்லாத்தை அழிப்பதற்காக பிறந்தவன் தான். ஆனால் அவன் தான் அழிந்து போனான். நம்ருத் இருக்கின்றானே, இஸ்லாத்தை அழிப்பதற்காக பிறந்தான், அவன் தான் அழிந்து போனான். காரூன் இருக்கின்றானே, இஸ்லாத்தை அழிப்பதற்காகத்தான் பிறந்தான், அவன் தான் அழிந்து போனான். அபூஜல் இருக்கின்றானே, இஸ்லாத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்தான், அவன் தான் அழிந்து போனான். அபூ லஹப் இருக்கின்றானே, இஸ்லாத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்தான், அவன் தான் அழிந்து போனான். அதே போல அபூ லஹப், அபுல் பக்தரி, உத்துபா, ஷைபா, இது போன்ற குறைஷி தலைவர்கள் இருந்தார்களே, இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க துடித்தவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர்கள். ஆனால் அவர்கள் தான் அழிந்து போனார்கள் தவிர இஸ்லாம் சகோதரர்களே கியாமத் நாள் வரை ஜிந்தாவாக இருக்கு. ஏன் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கல, அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும், உலகமே சூழ்ச்சி செய்தாலும் இஸ்லாத்தை ஒன்றும் செய்ய முடியாது. சில கஷ்டங்கள் அங்கங்கே ஏற்படுத்தலாமே தவிர மற்ற ஒன்றும் செய்ய முடியாது சகோதரர்களே.